Hi friends, welcome to RKR SAMAIYAL not 7. இன்னைக்கு வந்து நம்ம RKR SAMAIYAL not 7ல என்ன பார்க்க போறோம்னா டேஸ்டியான சிக்கன் பக்கோடா எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன். இந்த மழைக்காலத்துக்கு ஏத்த மாதிரி நல்ல ஸ்பைசியா, கிறிஸ்பியா, குட்டீஸ்க்குலாம் ரொம்ப பிடிச்ச ஒரு சிக்கன் பக்கோடா, அது ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல அப்படியே உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன். இந்த ரெசிபியை நீங்க மறக்காம வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இதுதான். RKR SAMAIYAL not 7 மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்துக்கிறேன். 1 teaspoon salt, 1 teaspoon red chili powder, 3 teaspoon ginger garlic paste, garam masala 1 teaspoon, dhania powder 1/2 teaspoon, rice flour 2 teaspoon, besan flour 2 tablespoon, கடலை மாவு, corn flour 2 teaspoon, oil 3 teaspoon. ஓகே, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சால்ட், ரெட் சில்லி பவுடர் வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டீஸ்பூன் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். அடுத்தது வந்து இதுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கறதுக்காக நம்ம நார்மல் சில்லி பவுடர், ஃப்ரை பண்ணுற சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறேன். அது ஒரு 3 டீஸ்பூன். கறி லீவ்ஸ், கொரியாண்டர் அதை வந்து ரொம்ப மின்ட்டாக சாப் பண்ணி உள்ளே சேர்த்திருக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணி வச்சிடலாம். ஒரு 2 hours நல்லா மேரினேட் ஆகட்டும். 2 hours கழித்து நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஓகே, 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒரு தவாவில் 1/4 லிட்டர் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா ஹீட் ஆன பிறகு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம பொரிச்சு எடுக்கலாம். ஒவ்வொரு சிக்கன் பீசஸாக உள்ளே சேர்த்திக்கலாம். லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஓகே, ஒவ்வொரு சிக்கனாக சேர்த்து நம்ம ஒரு பேட்ச் வேகிறதுக்கு ஒரு 5 minutes எடுத்துக்கும். நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் செஞ்சிங்கன்னா சிக்கன் பீசஸ் வந்து சீக்கிரம் வந்து கருகி போயிடும். லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஒரு 5 minutes வந்து ஒரு பேட்ச் வந்து நீங்கள் நல்லா குக் பண்ணி எடுக்கணும். அந்த ஆயிலில் நல்லா கிறிஸ்பியாக டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஓகே, ஒவ்வொரு பீசஸாக இதுக்கு தேவையான அளவு நம்ம சேர்த்திட்டோம். இப்போ வந்து இது ஒரு 5 minutes நல்லா குக் பண்ணிடலாம். இந்த ஆயில்லையே நம்ம ரைஸ் ஃப்ளவர் சேர்த்துனங்காட்டி நல்லா கிறிஸ்பியாக வரும். இது பிரட்டி போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிடுங்க. ஓகே, இப்போ ஒரு 5 minutes ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெளியே எடுத்துடலாம். ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக ஸ்பைசியான நம்மளுக்கு சிக்கன் பக்கோடா தயாராகிருச்சு. நம்ம சிக்கன் பக்கோடா வெளியே எடுக்கும்போது கீழே வந்து ஒரு பிளேட்டில் வந்து டிஷ்யூ பேப்பர் சேர்த்திட்டு கூட நம்ம எடுத்துக்கலாம். அந்த ஆயில் வந்து ட்ரை ஆயிரும். ஓகே, இப்போ வந்து நம்ம சிக்கன் பக்கோடா ரெடி. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம RKR SAMAIYAL not 7 மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதேமாரி சிக்கன் வெரைட்டி ரெசிபியோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் அதையும் மறக்காமல் போய் பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதோ ரெசிபி தேவைப்படுச்சுன்னா அதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம RKR SAMAIYAL not 7 மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள்.
ஓகே, இதே மாதிரி இன்னொரு நல்ல ரெசிபியோட நான் மறுபடியும் சந்திப்போம். ஓகே, பாய்.